வல்லவர் சுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கே நன்றி அப்பா. இயற்கை கால சூழ்நிலை சாதகமை கரடு தடையில்லாமல் கிடைத்து இதில் பங்கு வருகிற மக்களை ஆசீர்வதியும். நானும் எனக்கு சிறுவனை பெருகும்படி அடியானை மறைத்து நீர் பேசும் இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே செவியில் போய் இருதயத்தில் பதியணும். வார்த்தைகள் 1 30 60 முறை பலன் கொடுக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாமே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதில் களி கூறுங்க, மகிமைப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ற இறை வார்த்தையை வாசிக்க போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:3. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். நம் மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், ஆடுகளை ஜீவனை கொடுக்கிறவன், வாசலை காக்கிறவன், அவரை வாசன் என்று இன்றைக்கு 3வது செய்தியாக மெய்ப்பனானவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பான். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சகேவே, மோசே மோசே, ஆபிரகாம் ஆபிரகாமே, யாக்கோபே என்றெல்லாம் முற்பிதாக்களே, சவுலே சவுலே என்றெல்லாம் ஆண்டவர் பெயர் சொல்லி இந்த பிரசிங்கிற அடியானும் கடந்த பல வருடங்களுக்கு முன்னதாக கர்த்தர் பெயர் சொல்லி அதிகாலையில் அழைத்தார். அதனால ஆடுகளின் பெயரை அறிந்தவர், உலகத்தில் தரக்கூடிய மக்களை சிருஷ்டித்த ஆண்டவர், தன்னை பின் செல்லுகிற, தன் சத்தத்தை கேட்கிற, தனக்கு செவி கொடுக்கிற ஜனமாய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கு உலக பிரகாரம் ஒரு கல்யாண பத்திரத்தில் பெயர் போடலைனால என்னை மதிக்கலைன்னு மக்கள் அந்த கல்யாண வீட்டுக்கு வரமாட்டுறாங்க. பெயர் சொல்லலை, கூப்பிடலை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையே வருது. நம்முடைய ஆண்டு உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் பேரை போடலைனால எவ்வளவோ வருத்தப்படும். நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கப்பா அப்படிங்கிறார். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், முந்தி அன்பு கூர்ந்தவர், தாயின் கருவில ஒருவாடு பேர் சொல்லி அழைத்தாராம். எரேமியா அவன் சொல்றாரு, உன் தாயின் வயிற்றில் உருவாக முன்னாடியே நான் உன்னை அறிஞ்சிட்டப்பா. தாவீது சொல்லுகிறான், என் தாயின் கற்பத்திலே உன்னுடைய சார்பில் விழுந்துட்டேன் அப்படின்னு. என் தாயின் கற்பத்திலே உடைய கரத்திலே ஏந்தினீர் அப்படிங்கிறான். எவ்வளவுலாம் அப்போ டாக்டர் மருத்துவச்சி போய் அந்த குழந்தைய வாங்கறதுக்கு முன்னாடி தேவனுடைய கரம் என்னை பெற்றுக்கொண்டதும் சொல்றான். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. சரி, நம்ம பேரை கேட்டாலே அவங்களுக்கு வாயிலே வராது. நம்ம பேரை சொன்னாலே அவங்க கோவப்படுவாங்க, பேரை சொல்ல விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த உலகத்தில், மதியாத உலகத்தில் அண்ட சராசரை படைத்த ஆண்டவர் உங்கள் பேரை, என் பேரை அறிஞ்சு பேரை சொல்லி கூப்பிடுறதற்கு பத்திமையு குருடன் எதை சொல்லுது? சகைவை எரிவப்பட்டனா பாவியான மனுஷன் முத்திரை போட்டு வச்சிருச்சு. இயேசுவானவர் சகை வீட்டு போற ஊராரே சொல்றாங்க, உங்க ஆண்டவர் பாவியான வீட்டுக்கு போறாரே, முறுமுறுத்தாங்க. அப்படி நிலையில ஒரு மனிதனையும் சகைவே சீக்கிரம் இறங்குவோம் வீட்டுக்கு நான் வாரேன்னு சொல்றாரே. அப்போ எந்த அளவுக்கு பாவிகளை ரட்சிக்க வந்தேங்கிற வார்த்தைகளும் உண்மை உள்ளது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரியா. யார் பெயரை போட்டான்னா போடாட்டான்னு, நம்ம பெயரை ஆண்டவரே பெயரை சொல்லி கூப்பிட்டேன்ட்டாரு. மகிமைக்குரிய தேவனே நம்ம பெயரையும் ஞாபகம் வச்சிருக்கிறாருன்னா உலகம் மறந்தான மறக்காட்டான அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை. என் பேரை மறந்துட்டாங்க, என் பேரை விட்டுட்டாங்க, கவலைப்படாதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாக வருது. 6 பெயரை சொன்னான்னா பெயரை சொல்லாட்டான்னு, பெயரை சொல்லி அழைத்த தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பெயரை சொல்லி கூப்பிட்ற ஆண்டவரை விட்டுட்டு பெயரை மறக்கிற கூட்டத்தில் ஏயா தேடி போகிற சகோதரா, இந்த நாடியில் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், சகைவை பற்றி அறிந்த ஆண்டவர்
வீட்டுக்கு தங்க போறேன்னு சொன்ன உடனே வீட்டை கிளியர் பண்ணிட்டான், தன் வாழ்க்கையை கிளியர் பண்ணிட்டான், நீதிமானுங்கிற சர்டிஃபிகேட் வாங்கிட்டான். அந்த வீட்டில் ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். இது கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரசன்னத்துக்குள்ளே உள்ள பிரவேசிக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இப்போது யாக்கோபே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசுவனே. அவர் சொல்கிறாரு, யாக்கோபேன்னு அழைச்சி இஸ்ரவேலை சிருஷ்டித்தவர், பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேங்கிறேன். உன்னை மீட்டுட்டார் பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து. நீ எனக்குரியவன்னு சொல்கிறார். பேர் உழைத்த யாக்கோவை பார்த்து எனக்குரியவன், நீங்கள் நானும் உரிமை கொள்கிறார். எனக்குரியவன், அவருக்குரியவன். அந்த உரிமையை இன்னைக்கு சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குரியவப்பா. அந்த வார்த்தையே ஆசீர்வாதமானது. நீங்கள் அவருக்குரியவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் செய்தியை உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும். நீங்களும் நானும் அவருக்குரியவர்கள். அப்படிப்பட்ட உறவில் நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறார். நம் பேர் நினைவாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.